இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அமெரிக்காவை சூஸ் பண்ண போறீங்களா, ரஷ்யாவை சூஸ் பண்ண போறீங்களா, ஆசிய கண்டமா, ஐரோப்பிய கண்டமா, அந்த மாதிரி வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ப்ரெஷர் ஒன்று வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியனோட விவசாயிகளுக்கும் ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. நேற்றைய வீடியோவில் வந்துட்டு புதுடெல்லியில் வந்துட்டு அமெரிக்காவோட சீஃப் நெகோசியேட்டர் பிராண்டன் லிஞ்சும் இந்தியாவோட சீஃப் நெகோசியேட்டர் ராஜேஷ் அகர்வாலும் வந்துட்டு ராஜேஷ் அகர்வாலோடைய தலைமையில் வந்துட்டு புதுடெல்லியில் வந்துட்டு நேற்று மீட்டிங் நடந்ததுன்னு சொன்னல, அந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் தான் வந்துட்டு இவ்வளோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அங்கே என்ன பேசுனாங்க, இந்தியா வந்துட்டு ரஷ்யாவை சூஸ் பண்ண போகுதா, இல்லை அமெரிக்காவை சூஸ் பண்ண போகுதா, எகைன் அமெரிக்கா கூடயே போகுதா, இல்லை நியூட்ரலாக போக போகுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக பார்ப்போம். அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கிளியராக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ இன்சிடென்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உங்கள் பூபதி. ஹே எக்ஸ் ஸ்குவாட். நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ராஜேஷ் அகர்வாலுடைய தலைமையில் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து வந்த அந்த டீம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் வந்துட்டு 2 சைட்லையும் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நியூஸ்க்கெல்லாம் வந்துட்டு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு ட்ரம்ப்பே கால் பண்ணி மோடிக்கு வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு. வெல், அங்கே அந்த 7 ஹவர்ஸ் மீட்டிங்கில் என்னென்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு 3 ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு வந்துட்டு அமெரிக்க பொருட்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதிகமான டேக்ஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் லூஸ் பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸு. 2வது வந்துட்டு ரஷ்யாகிட்ட இருந்து நீங்கள் ஆயில் வாங்குறது, அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் வாங்குறது, ரஷ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கணும். ரஷ்யா கூடயும் சரி, சீனா கூடயும் சரி, நீங்கள் எங்கள் கூட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு சேல்ஸ் பண்ணணும். அமெரிக்காவில் வர பால், அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறிகள், தக்காளி, வெங்காயம், மக்காச்சோளம் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இந்தியாவில் வந்துட்டு கடை போடுங்க, நாங்கள் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுவோங்க. எங்கள் பொருட்களுக்கு இருக்கிற தடைகளை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னும் வந்துட்டு நம்ம எதுவும் ஓகே சொல்லலை. அப்படி நம்ம ஓகே சொன்னால் நம்ம இந்தியன் விவசாயி எப்படி பாதிக்கப்படுவாங்க, நம்ம எப்படி பாதிக்கப்படுவோம், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சீட்ஸை பற்றி பேசுகிறோம். அமெரிக்காவோடைய அந்த காய்கறிகள், பால், மக்காச்சோளம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் விற்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சீட்ஸு அது வந்துட்டு அது என்ன மரபணு மாற்றம் பண்ணாங்களோ அதனால வந்துட்டு என்ன விலை வரப்போகுது நம்ம பாடியில் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியாது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாது. அப்படி 2வது அந்த மாதிரி அந்த விதைகளை வாங்கி நம்ம விவசாயிகள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கே வந்துட்டு ஃபுல்லாக பழகிடுவாங்க. அதில் தான் வந்துட்டு அதிகமான காசு வருது அப்படின்னாலும் வந்துட்டு அதுக்கே பழகிடுவாங்க. நம்ம நாட்டுடைய விதைகள், நாட்டு விதைகள் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்டே நம்ம நாட்டில் நாட்டு விதைகள் இருந்தப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் ஹைப்ரிட்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் மோஸ்ட்டாக வந்துட்டு ஹைப்ரிட்டுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து வர அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு விவசாயம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மொத்தமாக நம்ம நாட்டுடைய விதைகளே எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாட்டுடைய காய்கறிகள் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்தியனுடைய விவசாயி வயிற்றுலேயே அடிக்கிற மாதிரி இருக்கும். அவன் இந்தியனுடைய விவசாயி அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்மளே விஷத்தை கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் வந்துட்டு அந்த விதைகளும் சரி காய்கறியும் சரி நாங்கள் கம்மியான ரேட்டில் கொடுக்குறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் ஏன் கம்மியான ரேட்டில் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு விவசாயம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி பெரிய ஹியூஜ் பெரிய பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் 400 ஏக்கர் காடு இருக்கும். இந்தியன் விவசாயிகிட்ட மிஞ்சி மிஞ்சி போனால் 5 ஏக்கர் 6 ஏக்கரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன்கிட்ட காடு இருக்காது. அங்கே இருக்கிறவங்க 300 ஏக்கரை 400 ஏக்கரை வச்சுக்கிட்டு அதில் விவசாயம் பண்ணும் போதே அவங்க அந்த விதைகள் வாங்குறதும் சரி, அதுக்கப்புறம் அதை வந்து பராமரிக்கிறதும் சரி, அதை அறுவடை பண்ணுறதும் சரி, எங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய லெவலு. விதைகளையும் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் பெரிய அமௌண்ட்டில் வந்து விதைகளை வாங்குறோம் அப்படின்னா ஆப்வியஸாக அது விலை கம்மியாக தான் இருக்கும், விலை கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி மிஷினரிஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான காஸ்ட் கம்மியாகும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவங்களால கம்மியாக கொடுக்க முடியுது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்துட்டு அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியும் அவனுடைய அந்த விவசாயத்தை கடவுள் மாதிரி பார்ப்பான். எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் சரி அவனுக்கு முதல்ல அந்த அறுவடை பண்ணுறத கடவுளுக்கு படிப்பான். அதை வந்துட்டு ஒரு தெய்வமாக பார்ப்பான். தெய்வம் இருக்கோ இல்லையா, விவசாயி ஒருத்தனும் அந்த விவசாயத்தை அந்த நெற்பயிர்களை தான் வந்துட்டு கடவுளாக பார்ப்பான். அப்படி அவன் விவசாயம் பண்ணி அதுக்கு லோன் வாங்கி கடன் வாங்கி அதுக்கப்புறம் ஆளுங்களுக்கு கூலி கொடுத்து களை எடுத்து
இந்த மாதிரி பொத்தி பொத்தி ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி வளர்த்தி அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அமெரிக்க பொருள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அவனுடைய விவசாயத்துக்கு நியாயமான விலை கிடைக்கல அப்படின்னா அந்த விவசாயியோடைய நிலைமை என்ன ஆகும்? விவசாயி மொத்தமா தூக்கு போட்டு சாக வேண்டியதுதான். அதனால அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை நான் கொடுக்க மாட்டேங்க, ஏதாச்சும் ஒரு டென்ஷன் வரும்போது நான் கொடுக்க மாட்டேங்க, இந்தியாவுக்கு எந்த ஒரு பொருளும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம பழைய விவசாயிகள்லாம் அழிஞ்சே போயிடுவாங்க. விவசாயம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவங்களே எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கிருந்து விவசாயம் பண்றது? அமெரிக்காவோட விதிகளை இந்தியாவில் விவசாயம் பண்ணாலாவோ இல்லை அமெரிக்க பொருள் இந்தியாவுக்குள்ள சேல்ஸ் ஆனவோ பாதிக்கப்பட போறது பார்த்தீங்கன்னா என்னவோ நம்மளுடைய இந்தியன் விவசாயி தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் தான். ஏன்னா நம்ம இந்தியன் விவசாயி பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்தியாவில் விவசாயம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் பாதிக்கப்படுவோம். ஸோ அதனால அமெரிக்கா காய்கறிகளாக இருக்கட்டும், விதைகளாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், மக்காச்சோளமாக இருக்கட்டும், இந்தியாவுக்குள்ள வர்றது இந்தியனோட விவசாயியோடைய கழுத்துல தூக்கு கயிறு கொண்டு போய் மாற்றத்துக்கு சமம். அது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணிட்டாங்க ஆட்சியே கவுத்துருவாங்க. இப்போ நேபாள் நடந்துச்சுல அந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் இந்தியாவில் நடக்கும். ஸோ இது ஒரு பக்கமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சீனா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுங்க, நீங்கள் எங்கள் கூடயே இருங்க, நீங்கள் எங்கள் கூட எல்லாமே பண்ணுங்க, எல்லா பிஸ்னஸையும் எங்கள் கூட பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சீனா விட்டுருங்க. சீனா அந்த 1971 பாகிஸ்தான், அமெரிக்கா, அதுக்கப்புறம் சீனா, இவங்க 3 பேரும் நம்ம அழிக்கிறதுல கங்காணம் கட்டிட்டு நம்ம இந்திய கடலோரங்களில் நின்னாங்க. ஆனால் ரஷ்யா அப்படி இல்லை. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி நமக்கு மட்டும்தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. 1971 அவ்வளோ பெரிய பட்டாளமே நம்ம இந்திய கடற்படையில் நிற்கும் போது இந்தியாவே அழிய போகுதுன்னு நினைச்சப்போ என்னை தாண்டி இந்தியா மேலே கையை வைரா அப்படின்ட்டு எதிர்த்து நின்னது ரஷ்யா தான். சப்போர்ட்டாக நின்னது ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நேற்றுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 1600 காலகட்டத்தில் வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போ ரஷ்யாவில் அங்கே இருக்கிற அரசர்களால் அங்கே ரஷ்யா பிளவுபட்டப்போ ரஷ்யாவில் இருந்த மக்கள் எல்லாம் இந்தியாவுக்கு அகதிகளாக வராங்க. அப்படி இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தவங்கள அவங்க நம்மளுடைய சொந்த நாட்டு மக்கள் மாதிரி பார்த்து அவங்க நல்லா பராமரித்து அவங்க நாட்டில் பிரச்சனை முடிகிற வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்து அனுப்பி வச்சதுல இருந்தே ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. அதுலேருந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இப்போ மோடி சொல்றதுக்கெல்லாம் விளாடிமிர் புட்டின் சரி சரின்னு தலையாட்டுறது இல்லை அமைதியாக போகிறது இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம்லாம் கிடையாது. அவங்க வச்சிருக்கிறது ரெஸ்பெக்ட். இந்தியா அப்படின்னா ஒரு பயங்கரமான இந்தியா மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கு. அதனால தான் அமைதியாக கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஷர் அப்படின்னா, அமெரிக்கா இந்த மாதிரி எங்களை சார்ந்து வாங்க, அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிடுங்க, எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க, எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படிங்கிறது இந்தியாவை டோட்டலாக அழிச்சு அவங்கள சார்ந்து இருக்க வைக்கிறதுக்கான ஒரு வழி. உங்களுக்கு புரியுதா இல்லையா? மற்ற எந்த பிஸ்னஸ் வேணும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விவசாயம் அடிப்படை, அந்த விவசாய பொருட்கள் உள்ள வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம டோட்டலி அவங்க பார்க்க அவங்கள சார்ந்துதான் இருக்கணும். எந்த விஷயத்துக்கு ஓகே சொன்னாலும் சொல்லலாலும் இந்த விவசாயத்துக்கு ஓகே சொல்லவே கூடாது. அந்த சீட்ஸா இருக்கட்டும், அந்த காய்கறி, பால், இதுவாகவே இருக்கட்டும், அதுக்கு ஓகே சொல்லக்கூடாது. அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாடு சீக்கிரம் அழிய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னொரு ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரஷ்யா கொடுக்கறதுலாம் லூஸ் பண்ண சொன்னாங்கல்ல. இப்போ 2 கண்டங்கள், ஆசிய கண்டம், ஐரோப்பியா கண்டம். இப்போ அமெரிக்கா நீங்கள் எங்கள் கூட இருங்க, ஐரோப்பியா கொடுங்க, அந்த சைடில் லூஸ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. இப்போ இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ன்ட்டு நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்குவீங்க. ரஷ்யாவும் சீனாவும். ரஷ்யா அப்பையிலேருந்தே இருக்குது. சீனாலாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்ட்டு வைக்கிற ஒரு ஆளுங்க. இப்போ ஒன்னே நம்ம லைட்டாக அமெரிக்கா பக்கம் சாஞ்சாலும் பெரிய பிரச்சனையாயிரும். ரஷ்யா சீனா ஃப்ரெண்ட்ஷிப்பை மொத்தமாக இழந்துருவோம். ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற அந்த ஆயிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆயுதங்கள் எல்லாமே, அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மொத்தமாக இழந்துருவோம். அதே மாதிரி இந்த பக்கம் சாஞ்சிட்டாலும் அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப்பை இழந்துருவோம். ஏன்னா அமெரிக்காவில் நம்ம ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், நிறைய இது இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. நிறைய பிஸ்னஸ் அமெரிக்கா கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த சைடு நம்ம இழந்துருவோம். இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் என்ன தெரியுமா? நம்ம இந்தியன் கவர்மெண்டோடைய இந்தியாவோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் அமெரிக்கா, சென்றா ஒரு கயிறை கட்டு விட்டு எந்த பக்கமும் சாயாத நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எந்த பக்கம் சாஞ்சாலும் பிரச்சனை. நேற்று அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் நேற்று பிரதமர் மோடியோட பர்த்டே வந்துச்சு.
அதுக்கு வந்துட்டு அமெரிக்காவில் இருந்து ட்ரம்ப்பே கால் பண்ணி பர்சனலாக வந்துட்டு நம்ம பிரதமருக்கு வந்துட்டு விஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம பிரதமரும் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இந்தியனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு எக்ஸ் மீடியாவிலையும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரம்ப்போடைய அஃபீஷியல் ஆப்பான ட்ரூத்லையும் சரி இவங்க போய் பேசியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வருங்காலத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் யாராலையும் தகர்க்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக உருமாறும் அப்படிங்கிறத எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பயுமே வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் போயிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த அப்பயும் நம்ம ட்ரம்ப் குசுமுகாரரு குளோபல் பீஸ் பரிசு வேணுங்கிறதுக்கோசரம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு அந்த டென்ஷன் இருந்தப்போ நான் தான் சமாதானப்படுத்தேன் அப்படின்னு ஒத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்துட்டு நம்ம மோடி நீலாம் பண்ணவே இல்லை, நாங்களாம் சமாதானம் ஆகிட்டேங்க. ஏன்னா அந்த டைமில் அந்த டென்ஷன் இருந்தப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு கால் வந்திருக்கு, இல்லை நாங்கள் சமாதானமாக போகிறதுக்கு ஆசைப்படுறோங்க அப்படின்ட்டு. அவங்களா சரண்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க மேலே நடத்தின அட்டாக்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இதில் நான் தான் நிறுத்தி வச்சேன் அப்படின்ட்டு வந்துட்டு அவர் குதிச்சிட்டு இருக்காரு. அதை நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இதுதான் வந்துட்டு நேற்று அந்த கான்வர்சேஷன்ல இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சரி இந்தியனுடைய பிரைம் மினிஸ்டர் பேசிட்டது இதுதான். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய அதிபர் வந்துட்டு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தத்துக்கோசரம் வந்துட்டு G7 நாடுகள்லாம் வந்துட்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் மேலே இன்னும் அதிகமான வரியை போடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ப்ரெஷர் வந்துட்டு அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்துட்டு இன்னும் அதிகமான வரியை போடுங்க, அப்போதான் வந்துட்டு இந்த போர் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பேட்டியில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இதுதான் நடந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்துட்டு இந்தியா ரஷ்யா பக்கம் போகுமா, இல்லை வந்துட்டு அமெரிக்கா பக்கம் போகுமா, இல்லை சென்ட்ரா போகுமா? நம்ம என்றைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா நம்ம வந்துட்டு சென்ட்ரா தான் போயிட்டு இருப்போம். ஏன்னா எந்த பக்கம் சாஞ்சாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அடி நமக்கு தான் விழுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்தியா எப்பயுமே வந்துட்டு அமைதியாக இருக்க தான் ஆசைப்படும். ரெண்டு தரப்பையும் இழந்த மாதிரி ரெண்டு தரப்பையும் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்க தான் ட்ரை பண்ணோம். இந்த சைடு ரஷ்யாவும் தேவை, இந்த சைடு அமெரிக்காவும் தேவை. அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்தியா வந்துட்டு சென்ட்ராக தான் இருக்கும். ரெண்டு நாடும் வேணும்னு தான் நினைக்கும். ஓகே கைஸ், இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடியல. இன்னும் வந்துட்டு எதுவும் கையெழுத்து ஆகலை. மேபி நவம்பர் மாதத்தில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போக போக வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்கும். ஸோ மேலும் என்னென்ன பேசப்படுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.